ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அனைவரும் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நம்மை சுகமாய் நடத்துகிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவரை நான் வணங்குகிறேன், அவரை போற்றுகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் போவதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையின் சிந்தை, ஒரு ஆசீர்வாதத்தின் சிந்தையை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடைவை மொழி மறைத்துக் கொள்ளும். கர்த்தர் பேசும். இந்த பிள்ளைகளோடு கூட என்ன பேச கர்த்தர் விரும்புகிறதை பேசும். உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 2020 வருடம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் தேதியிலே நாம் நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த நாட்களிலே நாம் மிகப்பெரிய துக்ககரமான விடயங்களை நாம் கேள்விப்பட்டோம், பார்த்தும் இருக்கிறோம். அந்த சம்பவங்களை கண்டு நாம் துக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனாலும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தின் மேலே அது வராதபடிக்கு தேவன் நம்மேல் இரக்கம் வைத்தவரா, அவருடைய அன்பினாலே தயவினாலே எப்படிப்பட்ட எல்லா வியாபாரத்திற்கும் கர்த்தர் நம்மை விளக்கி காத்துக்கொண்டார் என்பது உண்மையா இருக்கிறது. நம்முடைய உண்மை நிமித்தமாக அல்ல, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக, அவருடைய அன்பின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை காத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை மாதங்கள் இப்படிப்பட்ட கொள்ளை நோயின் காலத்திலும் உலகமே பொருளாதார ரீதியாக அந்த கொள்ளை நோயினுடைய அந்த வைரஸினுடைய தாக்குதல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்தாலும், அதில் உழன்று கொண்டிருந்தாலும், அதில் நாம் சிக்காதபடிக்கு இத்தனை மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருக்கு முன்பாக நாம் சாட்சியா அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்த நம்முடைய ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களை ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமாயிருங்கள். நமது ஆண்டவரை போல வேறொரு இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் சுகமாய் தங்க பண்ணவும், அவருக்கு நாம் சாட்சியாய் நாம் நிற்கவும் அவர் விரும்புகிறார். தெய்வஜனமே, இந்த 2020 வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது நமக்காக இந்த வார்த்தையின் பக்கம் ஆண்டவரின் கவனத்தை திருப்பும் பொழுது சில முக்கியமான விடயங்கள், இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரின் மனதிலே போட்ட காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மை நம்ப பண்ணி இருக்கிறார். அப்படினாலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமே, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். எந்த விதமான சூழ்நிலைகளோ அல்லது எந்த விதமான மனிதர்களாலோ நீங்கள் பயமுறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தால், அல்லது உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதியின் தொந்தரவினாலே நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால், அல்லது அந்த வியாதி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்ன செய்யும் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருந்தால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் உங்களை வியாதியிலிருந்து,
மனிதருடைய கொல்லாத அவருடைய தந்திரத்திலிருந்து, வல்லமையிலிருந்து, அவருடைய பொறாமையிலிருந்து, எரிச்சலிருந்து, அவருடைய வன்கண்ணிலிருந்து, அவருடைய பழிவாங்குதல் குணத்திலிருந்து உங்களை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கவலைப்படாதீர்கள். உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நான் உங்களை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் அநேகர் இருந்தாலும் உங்களை நான் எனக்கென்று பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அப்படினாலே நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது எப்படி எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நம்புகிற தேவனுடைய ஜனங்களே, இயேசுவின் நாமத்தின் மேல் பற்றுதலாய் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் உங்களை என்னுடையவர்கள் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஆனபடினாலே நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதா உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேட புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் இப்படியாய் போட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை நான் சொல்லுகிறேனா அல்லது தேவன் சொல்லுகிறாரா? இது என்னுடைய வார்த்தையா அல்லது இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய வார்த்தையா? மரணமே இல்லாத, வெற்றி கொள்ள முடியாத, சர்வ மகிமையும் பொருந்தின தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பொய் சொல்லாத ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. இதை நாம் படித்துவிட்டு அப்படியே கடந்து போகக்கூடாது. சற்று நாம் தரித்து நின்று அதை நிதானிக்க வேண்டும். அவர் சொல்லி இருக்கிறார், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுடாது. நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி, பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே யோவான் எழுதின சுவிசேட புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாக நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ விடுதலையாகி விட்டாய், பயப்படாத. எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா நீ நினைக்கிறாயோ, அது வியாதியா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, இருக்கிறதா நீ நினைக்கிறாயோ, அதிலிருந்து உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டு விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மீட்டுக் கொண்டேன் அல்ல, மீட்டு விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவருடைய பிள்ளையாய் இருக்கிற உங்களை ஆண்டவர் மீட்டு விட்டார், விடுதலையாக்கி விட்டார். உங்கள் மனதும் ஆறுதல் அடையட்டும், உங்களுடைய சிந்தை சமாதானத்துக்குள்ளாய் வரட்டும். அலை மோதுகிற, பயந்து போயிருக்கிற, கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயம் ஒரு விடுதலையின் சிந்தைக்குள்ளாய், ஒரு மீட்பின் சிந்தைக்குள்ளாய் வரட்டும். என்னை யார் காப்பாற்றுவா? என்னை யார் இதிலிருந்து விடுதலையாக்குவா? என்னை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் யாருக்கு இருக்கிறது என்ற கேள்வி எல்லாம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. என்னால் முன்னுக்கு வர முடியுமா? நான் உயர முடியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வர முடியுமா? நான் என் வாழ்க்கை குறித்து காண்கிற கனவெல்லாம் என் கண்முன்னே தெரிகிறது, ஆனாலும் அதை நிஜமென்று என்னால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அது காணல் நீரா இருக்கிறது. என் வாழ்க்கை குறித்து நான் காண்கிற கனவுகளை நிஜமாக்க நான் முயலும் பொழுது காணல் நீர் போல அது கரைந்து விடுகிறது. எனக்கும் ஒரு நன்மை நடக்குமா என்று சொல்லி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் தோன்றுகிற எல்லா கேள்விக்கான பதில், நீங்கள் அவருடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்,
நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டு விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எதுவும் இனி உன்னை பயமுறுத்தும்படியாக, உன்னை துன்புறுத்தும்படியாக, உன்னை கலகடிக்கும்படியாக எதுவும், எந்த மனிதனும், எந்த பிரச்சனையும், எந்த வியாதியும், எந்த சூழ்நிலையும் உங்களை பின்தொடர முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம், எந்த ஒரு மனிதனும் நிதர்சனமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த கட்சியை சார்ந்தவனாக இருக்கிறான் என்பது இன்றைக்கு முக்கியமா இருக்கிறது. அவனுக்கு பின்பாக யார் நிற்கிறார்கள் என்பது மிக முக்கியமா இருக்கிறது. ஒரு சாதாரண எளிய மனிதனாக இருந்தால் அவன் சார்ந்த கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கும் என்று சொன்னால், அவனுக்கு பின்பாக நிற்கிறது மிகப்பெரிய ஒரு கட்சி, மிகப்பெரிய ஒரு அரசியல் பலம் வாய்ந்த ஒரு கட்சியா இருக்கும் என்று சொன்னால், அவன் எல்லாவற்றையும் வளைத்து விடுகிறான். எல்லாம் அவனுக்கு வழிவிட்டு ஒதுக்குகிறது. நம் நிதர்சனமாய் இந்த காலகட்டங்களிலே நாம் காண்கிற ஒரு விடயமா இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பின்னால நான் இருக்கிறேன், உங்களுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். ஆனபடினாலே நீங்கள் பயப்படாதீர்கள், எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் உங்களை ஒன்றும் செய்து விடாது, உங்களை நான் மீட்டுக் கொள்வதற்காக உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனபடினாலே நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த வார்த்தையை நம்பி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து இப்படியாக சொல்லுகிறது. நாம் வாசிக்க கேட்கலாம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வார்த்தைகள் நமக்கு சாதாரணமான ஒரு வார்த்தையாக நாம் கடந்து போய்விட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தகப்பன்மார்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தகப்பன்மார்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்துல வந்து, தகப்பனே எனக்கு பசியா இருக்கிறது, ஆனபடினாலே எனக்கு அப்பம் வேண்டும் என்று சொல்லி கேட்டால், அதற்கு பதிலாக நீங்கள் என்ன தருவீர்கள்? கல்லை கொடுப்பீர்களா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய பிள்ளைகள் உன்னிடத்தில் வந்து, தகப்பனே எனக்கு மீன், வறுத்த மீன் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, அல்லது சுட்ட மீன் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கிறது, அல்லது மீன் குழம்பு நான் சாப்பிடணும் போல இருக்கிறது என்று சொல்லி கேட்டால், அவனுக்கு பாம்பை கொடுப்பீர்களா? பாம்பை பிடித்து மீனுக்கு பதிலாக அதை வறுத்து கொடுப்பீர்களா? என்ன செய்வீர்கள்? உங்களுடைய பிள்ளை உங்களிடத்தில் வந்து, தகப்பனே எனக்கு முட்டை வேண்டும் என்று சொல்லி கேட்டால், அந்த முட்டைக்கு பதிலாக நீங்க வேறொன்றை தருவீர்களா? தேவை தருவீர்களா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நீங்கள் கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை அருளாதிருப்பது எப்படி? சரியான வார்த்தை இல்லைங்களா? பயங்கரமான வார்த்தை. அந்த வார்த்தை நல்ல நடு மண்டையில சுத்தியில வச்சு அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பிரமிச்சு போகிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு இதை விட்டு இது மேல் இதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தேவைகளையும் சந்திக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பதை விட்டு மனிதர்கள் இன்றைக்கு பாஸ்டர் மேல, பாஸ்டருடைய ஜபத்தின் மேல,
அவர்கள் கொடுக்கிற வார்த்தைகள் மேலே நம்பிக்கையா இருக்கிறார். சிலர் வேறு விதமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறீர்களே. உங்கள் பரமபிதா அவரை பேர் பெற்றவர், அவரிடத்தில் மாசு இல்லை, மறுவில்லை, அவர் நல்லவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே அவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவனுக்கு நன்மையானவைகளே அல்லாது இருப்பது எப்படி? பசியில் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து, அப்பா எனக்கு பசிக்குது, எனக்கு அப்பா வேணும்னா, பசியில் இருக்கிற பிள்ளைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நீங்கள் அதற்கு கல்லை கொடுக்க முடியுமா? உங்களால முடியுமா? உங்க மனசு ஒத்துக்குமா? அதுதான் ஆண்டவர் அங்க மீட் பண்ண வர்றாரு. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பசியோடு இருக்கிற பிள்ளை அப்பா எனக்கு அப்பா வேணும்னு கேட்கும் பொழுது அந்த பசியில் இருக்கிற பிள்ளைகளுடைய பசியை ஆற்றும்படியாக நீங்கள் கல்லை கொடுக்க முடியுமா? அவங்களா முடியாதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது தேவையோடு இருக்கிற உங்களுக்கு, பிரச்சனையிலே, துன்பத்திலே, துக்கத்திலே, வியாதியிலே, பயத்திலே தினம் தினம் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் எப்படி நீதி செய்யாமல், விடுதலையை கொடுக்காமல், அவருடைய இரக்கத்தை உங்களுக்கு காண்பிக்காமல் இருப்பார்? சற்று யோசிப்பார். அப்படி நான் இந்த உபத்திரவத்திலே தான் இருக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்தார், இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி நினைத்தார், நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்படுவது கடினம். ஆண்டவர் அழகா சொல்லிவிட்டார், உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உறுதியாய் சொல்லுகிறேன், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள். உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை ஆண்டவர் உடனடியாக உங்களுக்கு செய்துள்ளார். மறுபடியும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு ஒரு தயக்கம் எனக்கு நன்றாய் புரிகிறது. என்ன தயக்கம்? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா அப்படின்ற ஒரு தயக்கம். அந்த தயக்கம் வரதுக்கு காரணம் என்ன? நான் பாவி அப்படின்ற காரணம். என் ஜெபத்தை கேட்பாரா அப்படின்ற காரணம். அவருடைய பாவியுடைய ஜெபத்தை அவர் வெறுக்கிறாரே, என் ஜெபத்தை எப்படி கேட்பாரு? சில பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கும், பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அவர் எனக்கு உதவி செய்வாரா? அவர் உதவி செய்யக்கூடியவர் தான், அவர் நல்லவர் தான், ஆனா எனக்கு அவர் உதவி செய்வாரா? ஏன் பிரதர் உதவி செய்ய மாட்டார்? சகோதரனை ஏன் உனக்கு உதவி செய்ய மாட்டார் என்று சொன்னார், பரிசுத்தமாய் இருக்கிறவனுக்கு தான் அவர் உதவி செய்வாரு, பாவிகளும் உதவி செய்ய மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது, தன் கண்களை வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டவன் தான் நீதிமானாக்கப்பட்டு போனான். கவனியுங்கள், மனம் திரும்புதலை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, பயந்து போயிருக்கிற இந்த நேரத்துல நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த நேரத்திலே மனம் திரும்பினான் கர்த்தர் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகளே, அழகாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். பரமபிதா, உங்கள் பரமபிதா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த கஷ்டத்துல, அந்த வேதனையில, அந்த துன்பத்துல ஐயா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரிடத்துல நாம் யாசகம் கேட்பது போல கேட்கிறோம். அவர் எப்படி நம்முடைய ஜெபத்தை அல்ல தட்டி விட்டு போய்விடுவார்? உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களை விடுவிக்க மாட்டாரா? அவர் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? நான் சொல்லுகிறேன், நிச்சயமா அவர் நன்மை செய்வார். யோசித்து பாருங்க. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்ற சிந்தையிலிருந்து நீங்கள் தயவு செய்து வெளியே வாருங்க. பிரவேசிங்கள் அவருடைய சமூகத்தில், கேளுங்கள், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஒரு விடுதலையின் சிந்தை இந்த நாளில் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அது என்ன சிந்தை என்று சொன்னால், என்னை ஆண்டவர், நீ பாவியா இருந்தாலும் சரி, நீ பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி,
நீங்க ஜெப வீரரா இருந்தாலும் சரி, நீங்க ஜெப வீரரா இல்லாமல் போனாலும் சரி, ஒரு உண்மை என்ன சொல்கிறது என்று சொன்னார், ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொண்டார், ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், நீ அவருடையவன், நீங்கள் அவருடையவர்கள் என்பதுதான் உண்மை, சத்தியமா இருக்கிறது. ஆனபடினாலே நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக உங்கள் விசுவாசத்துக்குரிய பலனை அவர் தருவார். அவர் உங்களோடு பேசுவார். கவலையை மறந்து சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கட்டும். நீங்கள் கர்த்தரோடு இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை தேய்ச்சிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அழகான வார்த்தைங்க. பயப்படாத, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் செவிகளிலே துணிக்கட்டும். இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கட்டும். கர்த்தரிடத்திலே திரும்புவதற்கு, கர்த்தருக்காய் வாழ்வதற்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கட்டும். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தன்னிடத்தில் இருக்கிற அதிகமான உச்சிதங்களை, விலை உயர்ந்த பொருட்களை, பொக்கிஷங்களை தருவார். அதுபோல இந்த வேதமும் இதில் இருக்கிற வாக்குத்தத்தங்களும் உச்சிதங்கள், அருமையான பொக்கிஷங்கள், எல்லாவற்றையும் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னாரே, உங்களுக்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்க நீங்கள் நம்ப இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக கிடைக்கும். பழங்களை நீங்கள் உண்ணும் பொழுது ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சுவையை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதுபோல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாக்குத்தத்தங்களை நம்பும் பொழுது, அவருக்காக வாழும் பொழுது, வாழ துடிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினுடைய ருசியை நீங்கள் காண்பீர்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, அவர் நல்லவர் என்பதை ஒரு வாழ்க்கையில் நீங்கள் விசுவார். மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவருடையவர்களா இருக்கிற அப்படின்னாலே உங்களை தொட யாராலும் முடியாது, உங்களை மேற்கொள்ள யாராலும் முடியாது. நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவர் கொடுக்கிற தேவனுடைய ரட்சிப்பும் உங்களை பின்தொடரட்டும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தலைமையிலும் உங்களுடைய குடும்பத்து மேலும் இருக்கட்டும். இந்த வார்த்தையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாரா. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசினேன், எனக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் அழகாய் உறுதியாய் சொல்லுங்க, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு விட்டேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன் அவநம்பிக்கை, உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும், உறுதியற்ற உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து தூரப்போட்டு இந்த வார்த்தையினாலே உன்னை நீ உறுதிப்படுத்திக் கொள். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கீங்க. உறுதியா நீ நம்பு, கர்த்தருடையவன் என்று சொல்லி நம்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கோம், எங்களை பேர் சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறேன். எங்கள் பயங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தை விட்டு, சிந்தை விட்டு அழைச்சி போடும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் உறுதியா நம்புகிறோம். நாங்கள் உம்முடையவர்கள் என்று சொல்லி நம்புகிறோம். அப்படினாலே தேவன் உச்சிதமான நன்மையினால், ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதி. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், நல்ல பிதா, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you all.